விவசாய பெருமக்கள் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் அக்ரியோல இருந்து முத்துசாமி பேசுறேங்க. இப்போ வெய்ய கால் நெருங்கிட்டு வந்துட்டே இருக்கறனால மாடுகளுக்கு தேவையான தீவன பயிர் உற்பத்தியே நமக்கு வந்து குறைஞ்சிருங்க. ஏன்னா தண்ணி பற்றாக்குறை அதிகமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கிடைக்கக்கூடிய தீவனத்தை எந்த வேஸ்டேஜுமே இல்லாம முழுமையா பயன்படுத்தினா மட்டும்தான் மாட்டு பண்ணையாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான லாபத்தை வந்து எடுக்க முடியுங்க. இது வரைக்கும் நம்ம தீவனங்களை எல்லாம் வந்து அறுத்துட்டு வந்து அப்படியே போடும்போது மாடு வந்து தோகை மட்டும் சாப்பிட்டு தண்டு பகுதி எல்லாமே வேஸ்டேஜ் பண்ணிருங்க. இதனால என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒன்று வந்து அதிகப்படியான தீவனம் வந்து வேஸ்ட் ஆகுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான நீர்ச்சத்தும் நியூட்ரிஷனும் மாடுகளுக்கு போய் சேர்றது இல்லைங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க? நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய மாட்டு தீவனத்தில் வந்து அதிகப்படியான நீர்ச்சத்தும் சரி நியூட்ரிஷனும் சரி அதோட தண்டு பகுதியில் தாங்க இருக்கு. அப்போ மாடு தண்டை சாப்பிடாம தோகை மட்டும் சாப்பிடும்போது அதிகப்படியான தண்டு வேஸ்ட் ஆகுது, தீவனமும் வேஸ்ட் ஆகுது, மாடுகளுக்கு தேவையான நீர்ச்சத்து நியூட்ரிஷனும் போய் சேரலைங்க. அப்போ இதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்காகவே வந்து மாட்டு பண்ணையாளருக்காக ஒரு ஹெவி டியூட்டி ப்ளோயர் டைப் சாப் கட்டர் வந்து டிசைன் பண்ணிருக்கீங்க. சாப் கட்டர் பயன்படுத்தி நம்ம மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள் நறுக்கி போடும்போது என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒன்று வந்து தீவனத்தோட வேஸ்டேஜ் வந்து குறைக்க முடியுதுங்க. அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தண்டை வந்து முழுமையாக சாப்பிடும்போது மாட்டுக்கு தேவையான நீர்ச்சத்தும் நியூட்ரிஷனும் முழுமையாக கிடைக்கிறனால பாலோட உற்பத்தியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20% வரைக்கும் நமக்கு வந்து அதிகரிக்குங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய சாப் கட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு பண்ணையாளருக்காகவே நம்ம வந்து பிரத்யேகமாக வடிவமைச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அக்ரிவெல்ல வந்து ஒரு 5 விதமான சாப் கட்டர் பார்த்திருப்போம். என்னன்னா ஃப்ளைவீல் சாப் கட்டர் ஒன்று பார்த்திருப்போம், ஹரிசாண்டல் மாடல் ஒரு 5 விதமான மாடல் பார்த்திருப்போம். இந்த எல்லாம் முன்னாடி நம்ம பார்த்த எல்லா சாப் கட்டருமே சிறு குறு விவசாயி ஒரு 5 இருந்து 15 மாடு வரைக்கும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக நம்ம வடிவமைச்சதுங்க. இங்க இருக்கக்கூடிய சாப் கட்டரை பொறுத்த வரைக்குமே மாட்டு பண்ணையாளர்களுக்காகவே பண்ணிருக்கோம். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மணிக்கு 2 டன் வரைக்குமே அவுட்புட் கொடுக்குங்க. பச்சை தீவனமா இருந்தாலும் சரி வர தீவனமா இருந்தாலும் சரி, வர தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1500 கிலோ கொடுக்கு, பச்சை தீவனம் அப்படின்னா 2000 கிலோ வரைக்குமே அவுட்புட் கொடுக்குங்க. இது வந்து அதுக்கப்புறம் இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுல வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ்க்கான கியர் ஆப்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் கெப்பாசிட்டி அதாவது கட்டிங் சைஸ் என்ன சைஸ்ல கிடைக்கும் அப்படின்னா 10 mm வந்து கட்டிங் சைஸ் கிடைக்குங்க. இந்த சாப் கட்டரை பத்தி உங்களுக்கு மேலும் தகவல் வேணும் அப்படின்னா கீழே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாழ்க விவசாயி, வளரட்டும் விவசாயம். நன்றி.